நெக்ஸ்ட்டு 9th டிசைன் பார்க்க போகிறோம். 9th டிசைன் ஒரு ஃப்ளவர் வச்சு கீழே உங்களுக்கு ஒரு மேங்கோ தலைகீழ இருக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த டிசைன் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கீழே தள்ளியே நம்ம ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு இதை சுற்றி நான் ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஹம்ப்ஸ் போடுறதுக்கு இப்படி 4 சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம W வச்சு ஒரு பெட்டல் போட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி பெட்டல் தான் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அப்படி கொண்டு போய் ஒரு W மாதிரி ஒரு பெட்டல், திரும்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப W மாதிரி ஒரு பெட்டல். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கேயும் W மாதிரி ஒரு பெட்டல் போட்டுட்டு இப்போ இதுக்கு கீழே நம்ம மேங்கோ டிசைன் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு இந்த இடத்துல இருந்து நான் கொண்டு வந்து ஒரு S ஷேப் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு S ஷேப் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கேருந்து கொண்டு வந்து ஒரு C போட போகிறேன்ல, ஸோ அந்த சீயை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இங்கேருந்து கொண்டு வந்து இந்த இதில் அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேங்கோ டிசைன் கிடச்சிருச்சா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளவர்ஸில் வந்து மேலேருந்து ஷேட் பண்ணோம்ல, ஸோ இதில் நான் கீழேருந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இப்படி கீழேருந்து ஷேட் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸில் நீங்கள் இப்படி ஷேடிங் கொடுக்கும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே, இந்த மாதிரி கீழே ஷேட் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு உள்ள நான் ஒரு செக் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறேன். டபுள் லைன் வச்சு நம்ம போடக்கூடிய ஒரு செக் டிசைன். ஸோ இதுக்கு டபுள் லைன்ஸ் வச்சு செக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் லைன் வச்சு செக்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுட்டு அகெயின் அதே மாதிரி டபுள் லைன் வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோன் ரொம்ப மெஸ்அப் ஆகுது. இதே மாதிரி டபுள் லைன் வச்சு செக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெறும் செக்காக கூட விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் கூட நம்ம அந்த டாட்ஸ் வச்செல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படி 4 சைட்லேயும் நம்ம டாட் வைப்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம்.
ஸோ அந்த டிசைனுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இல்லை இந்த டிசைன் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே நான் குட்டி குட்டி டாட் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகேவா? இந்த டிசைன் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் வேறு மாதிரி கூட உள்ள செக் டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?